பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில அம்சங்களை தொடராக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் சில முக்கியமான அம்சங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த விதத்தில் பிறை தென்பட்டதாக ஒருவர் சாட்சி கூறுகின்ற நேரத்தில் அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு சாட்சி கூறக்கூடியவர் பொய்யர் என்று சமூகத்தில் பிரபல்யமானவராக இருந்தால், அல்லது தன்னுடைய விடயங்களில் அவசரப்படக்கூடியவர் என்று மக்களுக்கு அறிமுகமானவராக இருந்தால், அல்லது கண் பார்வையில் குறையுள்ளவராக கருதப்படக்கூடியவராக இருந்தால், அவருடைய சாட்சிகளில் சந்தேகம் கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற காரணத்தினால் அவை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அம்சத்தை உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று ரமதான் மாதம் நுழைந்து விட்டது என்பதற்கு ஒரு சாட்சி மாத்திரம் இருந்தாலும் போதுமாகும் என்றதையும் அதற்கான ஆதாரத்தையும் உங்களுக்கு நாங்கள் குறிப்பிட்டோம். அதே போன்று அரசாங்கத்தால் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகின்ற பிரதேசங்களில், அந்த பிரதேசங்களில் காணப்படுகின்ற, அதாவது ரேடியோ போன்ற இப்படியான சாதனங்களின் மூலமாக ரமதான் மாதம் நுழைந்து விட்டது என்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்படும் என்றால், அந்த அறிவிப்பை ஏற்று எங்களுக்கு நோன்பு நோட்க முடியும். அதற்கான ஆதாரம் என்ன என்ற அம்சங்களையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று மார்க்க ரீதியாக ரமதான் மாதம் நுழைந்து விடுவதற்குரிய வழிகாட்டல்களை எப்படி கண்டுகொள்வது என்பதற்கான வழிகாட்டல்கள் தரப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கணக்கீட்டின் அடிப்படையிலே, அதாவது பிறை கணக்கின் அடிப்படையிலே எங்களுக்கு ரமதான் மாதம் நுழைந்து விட்டதையோ அல்லது ரமதான் மாதம் முடிவடைந்து விட்டதையோ தீர்மானிக்க முடியாது என்ற அம்சத்தையும் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று ரமதான் மாதம் எங்களுக்கு மத்தியிலே வந்து விட்டது என்பதற்கு இரண்டு வழிமுறைகளில் இரண்டாவது வழிமுறையும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதுதான் ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்து அடுத்த நாள் ரமதானை ஆரம்பிப்பது என்றும் அதற்கான ஆதாரத்தையும் சொன்னோம். அதே போன்று சந்தேகத்துக்குரிய தினம் யௌமு ஷக், அந்த தினத்திலே நோன்பு நோற்பதுடைய சட்டம் என்ன என்பதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று எங்களுடைய வகுப்பிலே ரமதான் மாதத்துடைய இரவு நேர தொழுகையுடைய சட்டங்கள் தொடர்பான ஒரு தலைப்பை ஆரம்பித்தோம். அந்த தலைப்பின் கீழால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட இபாதத்துகளை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்றும், அவ்வாறு கடமையாக்கிய இபாதத்துகளில் ஃபர்தான இபாதத்துகள் என்றும் சுன்னத்தான இபாதத்துகள் என்றும் இருப்பதாகவும், ஃபர்தான இபாதத்துகளை பொறுத்த மட்டிலே அதிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகின்ற இந்த தொழுகை உள்ளடங்குகிறது என்றும், அதனை எந்த காரணம் கொண்டும் விட்டுவிட முடியாது, கூலியிலே அது 50 தொழுகைகளுக்கு சமமானதாக ஈடானதாக இருக்கும் என்ற அம்சத்தையும் தெளிவுபடுத்தினோம். அதே போன்று சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த மட்டிலே அதனை பேணி வருவதன் மூலமாக எங்களுடைய ஃபர்தான தொழுகையிலே உண்டான குறைகள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன என்றும், அதே நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்திலே கூடுதலான நெருக்கத்தை இந்த சுன்னத்தான தொழுகைகள் உண்டாக்குகின்றன என்ற அம்சத்தையும் சொன்னோம். அதற்கு பிறகு சுன்னத்தான தொழுகையுடைய பட்டியல்களை பற்றி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக ராத்திபத்தான சுன்னத்துகளை பற்றி சொன்னோம். அதாவது ஐங்கால தொழுகைக்கு முன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னாலும் பின்னாலும் உள்ள தொழுகைகள்.
மொத்தமாக 12 ரக்காத்துகள், வேறு சில ரிவாயத்தில் 10 ரக்காத்துகள் என்று வந்திருக்கிறது. இந்த தொழுகையும் சுன்னத்தான தொழுகை என்று நாங்கள் கூறினோம். அடுத்ததாக உள்ள சுன்னத்தான தொழுகை என்னென்றால் அதைத்தான் நாங்கள் இன்று வகுப்பிலே ஆரம்பமாக பார்க்க இருக்கின்றோம். அதுதான் ஸலாத்துல் லைல், இரவு நேர தொழுகை. ரமதானுடைய காலங்களிலே நாங்கள் தொழுது வரக்கூடிய இரவு நேர தொழுகை, ரமதான் அல்லாத காலங்களிலும் இந்த தொழுகை தொழப்படுகின்றது. இந்த இரவு நேர தொழுகையை பொறுத்த மட்டிலே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே எவர்களெல்லாம் இரவு நேர தொழுகையை பேணி வருகின்றார்களோ, தொழுது வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்து கூறியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் சூரா ஃபுர்கானுடைய 64வது வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், தங்களுடைய ரப்புக்காக வேண்டி சுஜூது செய்தவர்களாகவும் நிலையில் நின்றவர்களாகவும் இரவு பொழுதை கழிப்பார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சாராரை புகழ்ந்து பேசுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களுடைய இரட்சகனை வணங்குவார்கள், சுஜூது செய்த நிலையிலையும் அதே மாதிரி கியாம்ல நின்ற நிலையிலையும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இரவு நேரத்தை கழிப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா புகழ்ந்து கூறியிருக்கின்றான். இத்தகைய மக்கள் எவர்கள் என்றால், இரவு நேரத்திலே, அதாவது கியாமுல் லைல், இரவு நேர தொழுகையிலே ஈடுபடக்கூடியவர்கள் என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சூரா சஜதாவுடைய 16வது வசனத்திலேயும் அல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே நின்று வணங்குகின்றவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகின்றான். அல்லாஹ் கூறுகிறான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜி, அவர்களுடைய விளாப்புறங்களை பொறுத்தளவிலே அவர்கள் உறங்கியிருந்த அந்த படுக்கையை விட்டும் விலகிக் கொள்கின்றன. அவ்வாறு விலகி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன், அவர்கள் தங்களுடைய இரட்சகனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், அச்சப்பட்டவர்களாகவும் அதே நேரத்திலே ஆர்வம் கொண்டவர்களாகவும் தங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அப்படி என்று சொன்னால், அவர்கள் தூக்கத்திலே இருந்து விழித்தலும், அதாவது தூக்கத்தை அப்படியே விட்டுவிட்டு எழும்பி அல்லாஹுவை வணங்குவார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்ற அம்சத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். எனவே இது மாதிரியான இடங்களிலே அல்லாஹு தஆலா இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களை புகழ்ந்து கூறியிருக்கிறான் என்பதை எங்களால் அவதானிக்க முடியும். அதே போன்று ஹதீஸ்களை எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே இரவுலே நின்று வணங்குவதை புகழ்ந்து கூறியிருக்கின்றார்கள். உதாரணமாக இந்த செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு, 5 நேர தொழுகைகளாக இருக்கக்கூடிய இந்த ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு தொழுகையிலேயே மிக சிறந்த தொழுகை இரவிலே நின்று வணங்கக்கூடிய தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. எனவே இந்த செய்தியை அவதானிக்கின்ற நேரத்தில் ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு எத்தனையோ வகையான தொழுகைகள் இருக்கின்றன. அவ்வளோ தொழுகைகள்லையும் மிக சிறந்த தொழுகை எது என்று சொன்னால் இரவு நேரத்திலே நின்று வணங்கக்கூடிய தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பது அந்த இரவு நேர தொழுகையுடைய மகிமையை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களை விழித்து நபி அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களே, அஃப்சு சலாம, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், வாதுஇமுத் தஆம், உங்களுக்கு மத்தியிலே உணவளியுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் தூக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் இரவு நேரத்தில் எழுந்து தொழுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நலவு என்னென்று சொன்னால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் சுவனத்திலே நுழைவீர்கள் சாந்தியான நிலையிலே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி திர்மிதி எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. இரவு நேரத்தில் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எழுந்து அல்லாஹு தாலாவை தொழுவோம் என்று சொன்னால்
அது சாந்தியான அமைப்பிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுவனம் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நபி அவர்களும் கூட பல இடங்களிலே இரவு நேரத்திலே நின்று வணங்குவடைய சிறப்புகளை பற்றி கூறியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரவு நேர தொழுகையிலே உள்ளடங்கக்கூடிய ஒரு தொழுகை தான் வித்ரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. வித்ரு தொழுகை தொடர்பான சில விடயங்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். வித்ரு தொழுகையை பொறுத்த மட்டிலே ஆக குறைந்தது ஒரு ரக்காத், ஆக கூடினது 11 ரக்காத் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வித்ரு தொழுகையிலே ஆக குறைந்தது ஒரு ரக்காத், ஆக கூடினது 11 ரக்காத் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதர் ஒரு ரக்காத் வித்ரு தொழ நாடினால் அவரால் தொழுது கொள்ளலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹப்ப அன் யூத்திர பிவாஹிதத்தின் ஃபல்யஃப்அல், உங்களில் யாராவது ஒருவர் ஒரு ரக்காத்தை கொண்டு வித்ரு தொழுவதற்கு நாடினால், உங்களில் யாராவது ஒருவர் ஒரு ரக்காத்தை மாத்திரம் தொழுது வித்ரை தொழ விரும்பினால் ஃபல்யஃப்அல், அவர் அவ்வாறே தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூத் அதே போன்று நசாஇ ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. ஆக வித்ரு தொழுகையிலே ஆக குறைந்தது ஒரு ரக்காத், அந்த ஒரு ரக்காத்தை தொழுது ஒரு மனிதர் வித்ரு தொழ நாடினாலும் அவருக்கு தொழுது கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அடுத்ததாக வித்ரு தொழுகையில் உள்ள அடுத்த அமைப்பு என்னன்னு சொன்னால் அதுதான் 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவது. 3 ரக்காத்துகளை கொண்டும் ஒருவருக்கு வித்ரை தொழுது கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹப்ப அன் யூத்திர பிஸலாத்தின், உங்களில் யாராவது ஒருவர் 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழ நாடினால் ஃபல்யஃப்அல், அவர் அவ்வாறே செய்து கொள்ளட்டும், அதாவது 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூத், நசாஇ ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. இவ்வாறு ஒரு மனிதர் 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழ நாடினால் அதனை 2 அமைப்புகளில் தொழுது கொள்ளலாம். முதலாவது அமைப்பு என்று சொன்னால் ஒரே அடியாக 3 ரக்காத்துகளையும் தொழுது சலாம் கொடுப்பது. இது முதலாவது அமைப்பு. ஒரே அடியாக 3 ரக்காத்துகளையும் தொழுது சலாம் கொடுப்பது இது முதலாவது அமைப்பாக இருக்கின்றது. இதற்கு ஆதாரம் இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவார்கள். அவ்வாறு வித்ரு தொழுகின்ற நேரத்திலே கடைசி ரக்காத்தில் மாத்திரம்தான் அத்தஹியாத்தை ஓதி சலாம் கொடுப்பார்கள் என்று இமாம் தஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு 3 ரக்காத்துகளையும் ஒரே அடியாகவும் என்ன செய்யலாம், வித்ரு தொழுகையிலே எங்களுக்கு தொழலாம். அதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்கிறது. அதுதான் முதலாவது என்ன செய்வதென்று சொன்னால் நாங்கள் 2 ரக்காத்துகளை தொழுவது. தொழுது சலாம் கொடுத்ததற்கு பிறகு தனியே 1 ரக்காத்தை தொழுவது. அதாவது மக்ரிப் தொழுகையை தொழுவதை போன்று தொழாமல் முதலாவது 2 ரக்காத்துகளை தொழுவது, தொழுது விட்டு சலாம் கொடுப்பது, அதற்கு பிறகு மறுபடியும் எழும்பி 3வது ரக்காத்தை தொழுவது. இவ்வாறும் கூட எங்களுக்கு வித்ரை தொழுது கொள்ளலாம். அதாவது 3 ரக்காத்துகளை கொண்ட வித்ரை தொழுது கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பொறுத்தமட்டிலே அவர்கள் 3 ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை தொழுகின்ற நேரத்திலே முதலாவது 2 ரக்காத்துகளை தொழுவார்கள், அதற்கு பிறகு சலாம் கொடுப்பார்கள், அதற்கு பிறகு எழும்பி தனிமையாக இன்னொரு ரக்காத்தை தொழுவார்கள் என்று சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த 2 வகையான செய்திகளையும் அடிப்படையாக வைத்துத்தான் எங்களுடைய உலமாக்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், 3 ரக்காத்துகளை கொண்ட வித்ரை நாங்கள் தொழுவதாக இருந்தால் ஒரே அடியாக 3 ரக்காத்துகளை தொழுது சலாம் கொடுக்க முடியும், அல்லது 2 ரக்காத்துகளை தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு எழும்பி 1 ரக்காத்தை தனிமையாக தொழ முடியும் என்று சொல்லி சொல்கிறார்கள். இது வித்ரு தொழுகையுடைய 2வது அமைப்பு. 3வது வித்ரு தொழுகையுடைய அமைப்பு 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவது. ஒருவர் வித்ரை 5 ரக்காத்துகளாக தொழ நாடினாலும் தொழுது கொள்ளலாம், மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறு 5 ரக்காத்துகளாக நாங்கள் வித்ரு தொழுவதாக இருந்தால் அதை எப்படி தொழுவது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளங்களிலே எழலாம். அதற்குரிய பதில் என்னன்னு சொன்னால், 5 ரக்காத்துகளை கொண்டதாக நாங்கள் வித்ரு தொழுவதாக இருந்தால் ஒரே அடியாக 5 ரக்காத்துகளையும் தொழ வேண்டும். ஒரே அடியாக 5 ரக்காத்துகளையும் தொழ வேண்டும். கடைசி ரக்காத்திலே தான் நாங்கள் உட்கார்ந்து அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். அது இல்லாம இடையில ஒரு இடத்துல உட்கார்றதோ அல்லது 2 தொழுதுட்டு கடைசியில் 1 தொழுகிறதோ அப்படி இல்லாமல் 5 ரக்காத்துகளை கொண்டதாக யாராவது ஒருவர் வித்ரு தொழ நாடினால் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்னன்னு சொன்னால், அதை ஒரே அடியாக 5ஐயும் தொழுது கடைசியில அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுப்பதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5 ரக்காத்துகளை கொண்டும் வித்ரு தொழலாம் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால், நபி அவர்கள் கூறுகிறார்கள், மன் அஹப்ப அன் யூத்திர பிஹம்ஸின் ஃபல்யஃப்அல். உங்களில் யாராவது ஒருவர் 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழ நாடினால் அவர் அவ்வாறு செய்து கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூத், நசாயி ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழ முடியும் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் இருக்கிறது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுகின்ற நேரத்தில் 13 ரக்காத்துகள் தொழுவார்கள். அந்த 13 ரக்காத்துகளில் 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுகையாக இருக்கும். அந்த 5 ரக்காத்துகளை கொண்ட வித்ரு தொழுகையை நபி அவர்கள் தொழும்போது கடைசி ரக்காத்திலே தான் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் சொன்னது போன்று புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. எனவே 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவதாக இருந்தால் அதனை முழுமையாக தொழுது கடைசி ரக்காத்தில் தான் சலாம் கொடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலம் எங்களால் புரிந்து கொள்ளலாம். அடுத்த வித்ரு தொழுகையுடைய அமைப்பு தான் வித்ரை 7 ரக்காத்துகளாக தொழுவது. 7 ரக்காத்துகளாக எப்படி தொழுவதென்றால், 5 ரக்காத்துகளை எப்படி நாங்கள் தொழுதோமோ அதே போன்றுதான் 7 ரக்காத்துகளையும் தொழ வேண்டும். அதாவது 5 ரக்காத்துகளை முழுமையாக தொழுது சலாம் கொடுப்பதை போன்று 7 ரக்காத்துகளையும் ஒரே அடியாக முழுமையாக தொழுது சலாம் கொடுக்க வேண்டும். இதுதான் 7 ரக்காத்துகளாக நாங்கள் வித்ரு தொழ நாடினால் தொழக்கூடிய அமைப்பு என்பதை நாங்கள் வழங்க வேண்டும். இதற்கு ஆதாரம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத்திரு பி 7 வ 5. நபி அவர்கள் 7 ரக்காத்துகளை கொண்டும் வித்ரு தொழுவார்கள், 5 ரக்காத்துகளை கொண்டும் வித்ரு தொழுவார்கள். ஆனால் லா யஃப்ஸிலு பைனஹுன்ன பி ஸலாமின் வலா கலாம். அவ்வாறு 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுகின்ற சந்தர்ப்பத்திலும் அதே மாதிரி 7 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுகின்ற சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் ரக்காத்துகளுக்கு இடையில எந்த ஒரு பிரிவையும் ஏற்படுத்த மாட்டார்கள். சலாமும் கொடுக்க மாட்டார்கள், அதே நேரத்தில் பேசவும் மாட்டார்கள். முழுமையாக 5ஆக அல்லது 7ஆக தொழுதற்கு பிறகு தான் அவர்கள் சலாம் கொடுப்பார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மத், நசாஇ, இப்னு மாஜா ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. ஆக 7 ரக்காத்துகளை கொண்டும் வித்ரு தொழ முடியும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் எங்களால் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி வித்ரு தொழுகையுடைய அடுத்த அமைப்பு என்னென்ற 9 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவது. 9 ரக்காத்துகளை கொண்டு எப்படி வித்ரு தொழுவது என்று சொன்னால், ஒருவர் ஆரம்பத்திலே தக்பீர் கட்டி தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு ஆரம்பித்து 8வது ரக்காத்திலே உட்கார வேண்டும். தொடர்ந்து 8 ரக்காத்துகளை தொழணும். தொழுதுட்டு 8வது ரக்காத்திலே அவர் உட்கார வேண்டும். உட்கார்ந்து அத்தஹியாத்துகளை ஓதி அதிலே ஓத வேண்டிய துஆக்கள் எல்லாவற்றையும் ஓதிவிட்டு சலாம் கொடுக்காமல் அப்படியே எழும்ப வேண்டும். சலாம் கொடுக்காமல் எழும்பி அதற்கு பிறகு 9வது ரக்காத்தை தொழ வேண்டும். தொழுது அதுல அத்தஹியாத் ஓதி துஆக்களை ஓதி அதற்கு பிறகுதான் சலாம் கொடுக்க வேண்டும். அப்போ 9 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுவது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. ஏற்கனவே நாங்க பார்த்ததுகளுக்கெல்லாம் மாற்றமான ஒரு அமைப்பு. அதுதான் ஒரே அடியாக 8 ரக்காத்தை தொழணும், தொழுதுட்டு அத்தஹியாத் ஓதணும், சலாம் கொடுக்காம அப்படியே எழும்பி 9ஐயும் அதோட தொழுதுட்டு அதுக்கு பிறகு அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். இதுதான் 9 ரக்காத்துகளை கொண்ட வித்ரை தொழக்கூடிய அமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன ஆதாரம்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம்.
அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத்துகளை கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு தொழுகின்ற நேரத்தில் 8வது ரக்காத்திலே உட்காருவார்கள். உட்கார்ந்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு, அதாவது அத்தஹியாத்துகளை சொல்லுகிறாங்க. அவ்வாறு செய்துவிட்டு அதற்கு பிறகு மறுபடியும் நபி அவர்கள் எழும்பி சலாம் கொடுக்க மாட்டார்கள். அப்படி எழும்பி 9வது ரக்காத்தை தொழுவார்கள். தொழுது அதிலே அத்தஹியாத்துகளை ஓதி துஆக்களை செய்துவிட்டு எங்களுக்கு கேட்கின்ற அமைப்புக்கு சத்தமிட்டு சலாம் கூறுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி அஹ்மத், முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களிலே பதிவாயிருக்கிறது. எனவே இந்த செய்தியை வைத்து பார்க்கிற நேரத்தில் 9 ரக்காத்துகளை கொண்டும் ஒருவருக்கு வித்ரு தொழலாம். அதை தொழக்கூடிய அமைப்பு நான் சொன்ன இந்த அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 11 ரக்காத்துகளை கொண்டும் கூட ஒருவருக்கு வித்ரு தொழலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு 11 ரக்காத்துகளை கொண்டு ஒருவர் வித்ரு தொழுகின்ற நேரத்தில் அவருக்கு ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியில் சலாம் கூறலாம். சலாம் கொடுத்து விட்டு அது பிறகு ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்க தராவிஹ் தொழுகிறது மாதிரி ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலையும் சலாம் சொல்றது. அவ முதலாவது 2 ரக்காத் தொழுகிறோம், அது பிறகு அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்கிறோம், அது பிறகு 2 ரக்காத், இப்படியே தொழுது கடைசியா 10 வரங்காட்டி நாங்க 2 தொழுவோம். தொழுது விட்டு கடைசியாக 1 ரக்காத்து மீண்டும் அந்த 1 ரக்காத்தை தனிமையாக தொழுவது. இதுதான் 11 ரக்காத்துகளை கொண்ட வித்ரை தொழக்கூடிய அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். அவ்வாறு 11 ரக்காத்துகள் தொழுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு இடையிலேயும் சலாம் கொடுத்து அவர்கள் தொழுவார்கள். கடைசியாக 1 ரக்காத்தை தொழுது அந்த தொழுகையை பூர்த்தி செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். திர்மிதியை தவிர்த்த மற்ற எல்லா கிரந்தங்களிலும் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. இவ்வாறு 11 ரக்காத்துகளை கொண்டு நாங்கள் வித்ரு தொழுகிற நேரத்தில் 2 தொழுது கடைசியாக 1 ரக்காத்தை தொழ வேண்டும், அல்லது 4 தொழுது கடைசியாக 3 ரக்காத்துகளை தொழவும் மேலும். இப்படி 2 அமைப்பிலே தொழலாம். 11 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுகிற நேரத்தில் இந்த 2 அமைப்புகளை கொண்டும் செய்யலாம். 2 தொழுது கடைசியாக 1 ரக்காத்தை தொழவும் மேலும், அல்லது 4 தொழுது கடைசியாக 3 ரக்காத்துகளை தொழவும் ஏலம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுவார்கள். முதலாவதாக 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதனுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் என்னிடத்திலே கேட்காதே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு மறுபடியும் 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். அந்த 4 ரக்காத்துகளுடைய அழகை பற்றியும் அவருடைய நீளத்தை பற்றியும் என்னிடத்திலே கேட்காதீங்க, அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு நீளமாகவும் தொழுவார்கள். அதற்கு பிறகு 3 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. ஆக 11 ரக்காத்துகளை கொண்ட வித்ரை தொழுகிற நேரத்தில் இந்த 2 அமைப்புகளையும் எங்களுக்கு தொழுது கொள்ளலாம். ஒன்று 2 தொழுது கடைசியாக 1 ரக்காத்தை தொழுவது, அல்லது 4 தொழுது கடைசியாக 3 ரக்காத்துகளை தொழுவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது 4 நபி அவர்கள் தொழுதார்கள் என்ற ஹதீஸை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்ற நேரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். அது என்னென்றால் 4 தொழுதார்கள் என்றால் அதை 2 மாதிரி எங்களால் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். முதலாவது என்னென்றால் 4 ரக்காத்துகளை ஒரே அடியாக தொழுது சலாம் கொடுப்பது, அது பிறகு 4 ரக்காத்துகளை ஒரே அடியாக தொழுது சலாம் கொடுப்பது, 3 தொழுவது, இப்படியும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அல்லது அதாவது 2 தொழுகிறது, ஃபர்ஸ்டுக்கு 2 தொழுகிறது, அதுக்கு பிறகு 2 தொழுகிறது, அது பிறகு கூடுதலான ஒரு இடைவெளியை கொடுப்பது. ஆரம்பத்துள்ள 2 ரக்காத்துகளுக்கு இடையில இடைவெளியை பெருசாக கொடுக்காமல் அந்த 2ஐயும் இடைவெளி சுருக்கமாக கொடுத்து தொழுது விட்டு அதற்கு பிறகு கூடுதலான ஒரு இடைவெளியை கொடுப்பது, அது பிறகு 2 ரக்காத்தை சிறிய இடைவெளியின் மூலமாக தொழுவது. அப்ப 4 ரக்காத்து பூர்த்தியான உடனே இடைவெளியை கூடுதலாக கொடுத்து விட்டு மறுபடியும் மற்ற 4ஐயும் ஆரம்பிக்கிறது என்ற மாதிரியான 2 விளக்கங்கள் உலமாக்களால் சொல்லப்படுது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வித்ரு தொழக்கூடிய அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். 1 ரக்காத்தாக தொழலாம், 3 ரக்காத்துகளாக தொழலாம், 5 ரக்காத்துகளாக தொழலாம்,
அதே மாதிரி 7, 9, 11 ஆகிய ரக்காத்துகளை கொண்டு வித்ர் தொழலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே முக்கியமான ஒரு சட்டத்தை இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அதை மாத்திரம் கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இது ஆக முக்கியமான ஒரு அம்சம், நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டிய அம்சம். எங்களுடைய இந்த பள்ளிவாசல் கூட பிரச்சனைகள் ஒரு காலத்திலே ரமதானுடைய காலங்களிலே உண்டானது உங்களுக்கு தெரியும். இந்த வித்ர் தொழுகையுடைய அமைப்பிலே தான் அந்த பிரச்சனை உண்டானது. உண்மையிலேயே அந்த விடயத்தை கூட தெளிவுபடுத்தக்கூடியதாக இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இந்த கூற்று இருக்கிறது. அவருடைய அரபு வாசகத்தையும் வாசித்து பொருள் சொல்வதோடு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து அல்ல என்பதற்காக வேண்டி. அப்ப இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸர்துல் ஹம்ஸ் வஸ்ஸப் வத்திஸ் இன்னமா யகூனு இதா ஸல்லா வஹ்தஹு. அதாவது ஒருவர் 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ர் தொழ நாடினால் அல்லது 7 ரக்காத்துகளை கொண்டு வித்ர் தொழ நாடினால், அதே மாதிரி 9 ரக்காத்துகளை கொண்டு வித்ர் தொழ நாடினால், இன்னமா யகூனு இதா ஸல்லா வஹ்தஹு. அதை அவர் எப்போது செய்வார் என்றால் தனிமையாக தொழுகின்ற நேரத்தில் தான் இப்படி செய்ய வேண்டும். விளைனா, அதாவது எனக்கு 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ர் தொழ விருப்பம் இருக்குன்னு சொன்னால், அல்லது 7 அல்லது 9 ரக்காத்துகளை கொண்டு ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறாங்க, நானும் தொழணும் என்ற ஆசையாக இருந்தால் அதனை நான் தனிமையாகத்தான் செய்து கொள்ள வேண்டும். அவு பி ஜமாஅத்தின் மஹ்சூரீன் இக்தாரு ذلك. அல்லது ஒரு கூட்டம் யோசிக்கிறது, இந்த வித்ருகளை நாங்கள் தொழுவோம். உதாரணமாக 3-4 பேரு அல்லது 4-5 பேரு சேர்ந்து யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி 5ஆகவோ அல்லது 7ஆகவோ அல்லது 9ஆகவோ நாங்கள் தொழுவோம் என்று அவர்கள் முடிவு செய்து தனிமையாக ஒரு இடத்துக்கு போய், வீட்டிலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தனிமையாக, ஒரு உதாரணமாக ஒரு 5 பேர் யோசிக்கிறாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி வித்ரை 9 ரக்காத்துகளாக தொழுவோம் என்று அவர்கள் யோசித்து அவ்வாறு தொழ நாடினால் அவர்கள் 5 பேருக்கு என்ன செய்யலாம், தனிமையாக தொழுது கொள்ளலாம் என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப 5 ரக்காத்துகளாகவோ 7 ரக்காத்துகளாகவோ 9 ரக்காத்துகளாகவோ வித்ரு தொழுகின்ற நேரத்துல இந்த அமைப்புகளை தனிமையாக ஒருவருக்கு வீட்டிலே தொழுது கொள்ளலாம், அல்லது 4-5 பேர் சேர்ந்து தனிமையாக ஒரு இடத்துல போய் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லாமல் அம்மல் மசாஜிதுல் ஆம்மா, பொதுமக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தால், ஃபல் அவுலா லில் இமாம் அன் யுஸல்லிம ஃபீ குல்லி ரக்அத்தைனி லிஅல்லா யஷுக் அன்னாசி. இமாமுக்கு மிகவும் சிறந்தது என்னன்னு சொன்னால், பொதுமக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்களாக இருந்தால் அந்த இடங்களிலே 2 ரக்காத்துகளாகத்தான் தங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்க இப்போது தொழுகிற மாதிரி, இப்போது நாங்கள் தராவிகள் தொழுகிற மாதிரி 2 ரக்காத்துகளாக அமைத்துக் கொள்வதுதான் இமாமுக்கு சிறந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி 5ஆகவோ 7ஆகவோ 9ஆகவோ வித்ரு தொழ நாங்கள் நினைத்தால் அது தனிமையாக எங்களுக்கு வீட்டிலே தொழுது கொள்ளலாம், அல்லது 4-5 பேர் சேர்ந்து தனியொரு இடத்துல தொழுது கொள்ளலாம். அப்படி இல்லாமல் பொதுமக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசலாக இருந்தால் அப்படியான பள்ளிவாசல்களில் ஒரே அடியாக 5 ரக்காத்து, ஒரே அடியாக 7 ரக்காத், ஒரே அடியாக 11 ரக்காத் இப்படியாக தொழுகிறது, ஒரே அடியாக, அதாவது 5, 7, 9 இப்படியான ரக்காத்துகளை கொண்ட தொழுகைகளை தொழுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு காரணம் சொல்லுகிறார்கள், லிஅல்லா யஷுக்க அலன்னாசி, மனிதர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பதற்காக வேண்டி. இந்த ஒரே அடியாக 5 ரக்காத்துகளை தொழுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அந்த பொதுமக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்ல உண்மையிலேயே ஒரே அடியாக 5 ரக்காத்துகளை தொழ முடியாத சகோதரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி ஒரே அடியாக 7 ரக்காத்துகளை தொழுவதற்கு சிரமமான சகோதரர்கள் இருப்பார்கள். ஒரே அடியாக 9 ரக்காத்துகளை தொழுவதற்கு சிரமமான சகோதரர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி வயர் பிகனியாத்திஹிம், அதே மாதிரி என்ன செய்யும் என்றால், இப்படி ஒரே அடியாக 5ஆகவோ 7ஆகவோ 9ஆவதோ தொழுகிற நேரத்துல பின்னால் இருந்து தொழக்கூடியவர்களுடைய நீயத்து சில நேரங்களில் திசை திரும்பிவிடும். அவர்கள் சில நேரங்களில் இமாமை திட்டுவார்கள், இவ்வளவு நீட்டுகிறாரே, 2 தொழுதிருக்கலாம் தானே என்று, அல்லது தான் வந்த நோக்கத்தை மறந்து சில நேரங்களில் தொழுகையை திட்டக்கூடிய அல்லது தொழுகையை வெறுக்கக்கூடிய நிலைமைக்கு அப்படியான பொதுமக்கள் தள்ளப்படுகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் தொழக்கூடிய இடங்கள்ல இப்படியான அமைப்புகளை நாங்கள் செய்யக்கூடாது என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்.
சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வலி அன்னதாலிக ஐஸரு லஹும், இவ்வாறு ரெண்டாக பொதுவாக பள்ளிவாசல்கள்ல தொழுகை நடாத்துவதுதான் அவர்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரம் சொல்கிறார்கள். என்ன ஆதாரம்? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஐயுக்கும் அம்மன்னாச, உங்கள் யாராவது ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடாத்தினால் ஃபல் யூஜிஸ், அவர் அந்த தொழுகையை சுருக்கமாக அமைத்துக் கொள்ளட்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் யாராவது ஒருவர் மக்களுக்கு தொழுகை நடாத்தினால், இமாமத்து செய்தால், அவர் தன்னுடைய தொழுகையை சுருக்கமாக அமைத்துக் கொள்ளட்டும். காரணம் என்னன்னு சொன்னால், ஃபஇன்ன மின் வராஇஹி, ஏனென்றால் நீங்கள் தொழுகை நடாத்துகின்ற நேரத்தில் உங்களுக்கு பின்னால் அல் கபீர், வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள், வவ்வஈஃப், பலவீனமான மக்கள் இருப்பார்கள், வதல் ஹாஜா, தேவையுடைய மக்கள், அவசரமா தொழுவிட்டு போகலாம் அல்லது இன்னொரு தேவையை நிறைவேற்றணும் என்று எதிர்பார்ப்போட தொழுவிட்டு போம் என்று வந்தவர்கள் இருப்பார்கள். எனவே அவங்க அவ்வளோ பேரையும் அவதானித்து சுருக்கமாக நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத வித்ருடைய அமைப்புகளை நான் தொழ வேண்டும் என்று யாராவது ஒரு ஆசைப்பட்டு நீண்ட நேரம் ஓதி நான் தொழணும் என்று ஒருவர் ஆசைப்பட்டால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇதா ஸல்லா வஹ்தஹு, ஒருவர் தனிமையாக தொழுவதாக இருந்தால் ஃபல் யுஸல்லி கைஃப யஷா, அவர் நாடிய மாதிரி தொழுது கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவர் தனிமையாக தொழ நாடினு சொன்னால், தனிமையாக வித்திரை தொழ நாடினு சொன்னால், அல்லது இங்கே சொல்லப்பட்ட அமைப்புகளில் யாராவது ஒருத்தர் தனிமையாக தொழ நாடினால் ஃபல் யுஸல்லி கைஃப யஷா, அவர் நாடிய மாதிரி வேண்டிய மாதிரி நீட்டி வேண்டிய அளவுக்கு குர்ஆன் ஓதி வேண்டிய அளவுக்கு சுஜூது ருக்கு எல்லாம் பெரிசா செஞ்சு வேண்டிய மாதிரி தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காரணத்தை சொல்கிறார்கள். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இத நான் ஏன் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், வலி அன்னஹு லம் யுன்கல் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுதர பி அஸ்ஹாபிஹி பிஹாதிஹில் கைஃபியா, ஏனென்று சொன்னால் நபி அவர்களை தொட்டும் நபி அவர்களுடைய இரவு நேர தொழுகை சம்பந்தப்பட்ட எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து பார்க்கிற நேரத்துல நபி அவர்கள் இப்படியான அமைப்பிலே தொழுத தொழுகைகளை பொதுமக்களுக்கு மத்தியிலே செய்ததாக எங்கேயுமே வந்தது கிடையாது. நபி அவர்கள் 5 ரக்காத்துகளை கொண்டு வித்திரு தொழுதிருக்கிறார்கள், 7 ரக்காத்துகளை கொண்டு வித்திரு தொழுகிறார்கள், 9 ரக்காத்துகளை கொண்டு வித்திரு தொழுதிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸை எடுத்து பார்த்தாலும் அந்த ஹதீஸ்கள்ல நபி அவர்கள் அந்த தொழுகையை பொதுமக்களோடு தொழுதார்கள் என்று எங்கேயுமே வந்தது கிடையாது என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார். பொதுமக்களோடு தொழாம அவர் தனியத்தான் தொழுதிருக்கிறார்கள், வீட்டிலே தனிமையாக தொழுதாகத்தான் வந்திருக்கிறது. வ இன்னமா கான யஃஅலு ذلك في صلاته وحده, மாற்றமாக நபி அவர்களுடைய இப்படியான தொழுகையில் வந்த ஹதீஸ்களை பார்க்கிற நேரத்தில் அதனை அவர்கள் தனிமையாகத்தான் தொழுதார்கள் என்றுதான் அந்த ஹதீஸ்களே வந்திருக்கிறது ஒழிய பொதுமக்களை வைத்துக் கொண்டு இப்படியான அமைப்பிலே தொழுததாக வரவில்லை என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த குறிப்பை கட்டாயம் நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் யாருக்காவது இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்ச அமைப்பிலே 5ஆகவோ அல்லது 7ஆகவோ 9ஆகவோ தொழ ஆசையா இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு தனிமையாக வீட்டிலே என்ன செய்யலாம், அப்படி ஓதி தொழுது கொள்ளலாம். அப்படி எங்களுக்கு ஓதுற அளவுக்கு பாடம் இல்லைன்னு சொன்னால் நாங்க ஒரு இமாம் ஒன்றை ஏற்படுத்தி நாங்க 4 பேர் அல்லது 5 பேர் சேர்ந்து தனிமையாக என்ன செய்யலாம், வேண்டிய மாதிரி நீட்டி நீளமாக இந்த மாதிரியான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். பொதுமக்கள் தொழக்கூடிய இடங்களாக இருந்தால் அங்கே இருக்கிற வயோதிபர்கள், பலவீனமானவர்கள், தேவையுடையவர்கள், இவர்கள் அனைவரையும் கருத்தில் கொண்டு 2 ரக்காத்துகளாக தொழுவதுதான் நபி அவர்களுடைய வழிமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் இரவு நேர தொழுகை தொடர்பாக இன்னும் சில அம்சங்களை பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.